ரஜினிகாந்துக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல பேருக்கு தெரியாத விஷயம், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் வச்சுங்களேன். 96ல் வந்து முதலமைச்சர் வாய்ப்புங்கிறது அவருக்கு வீட்டின் கதவை தட்டியது. அப்ப அரசியல் தொடர்புங்கிறது ரஜினியை பொறுத்த வரைக்கும் கடந்த 30 ஆண்டுகள் இருக்கு. இன்னைக்குமே ரஜினிகாந்த் நினைச்சார்னா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு உயரிய பதவியில் அவரால் உட்கார முடியும். ரஜினி மிஸ் விஜய்ங்கிற கான்செப்டே முதல்ல தப்பு. அதான் ரஜினி சொல்லியிருப்பார். இப்போ நான் வந்து எனக்கும் அவருக்கு 25 வருஷம் வித்தியாசம், ஒரு ஜெனரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி. கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். விஜய் வந்து நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய இவருக்கு காமெண்டேட்டர் இவர் தாங்கிறத ஒரு கட்டமைச்சாங்க. அதுவும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு வச்சுங்க. அதெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தார் விஜய், ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டார். இந்த பிரச்சனை இதோட முடியுமான்னு பார்த்தா அடுத்து தோத்து போன பிறகு திமுக தலைவர் ஸ்டாலினை போய் பார்க்குறாரு ரஜினி. இவங்க என்ன கலப்புறாங்கன்னா ரஜினியும் ஸ்டாலினும் சேர்ந்து ஒரு சதி செஞ்சு விஜய் அரசியலுக்கு வரவிடாமல் பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் வந்து இதை பார்த்து பொறாமப்பட்டாரு, ரஜினிகாந்துக்கு ஒரு சின்ன ஜலஸ் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது மனிதனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் சார்ந்த துறையில் தான் அரசியல் வாய்ப்பு வந்ததெல்லாம் தட்டி கழிச்சிட்டோம், வேணான்னு சொல்லிட்டோம். ஒருத்தர் வந்து புதுசாக வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது மனிதனாகப்பட்ட எல்லாருக்குமே ஒரு சின்ன இது இருக்குது. அதற்காக இவர் வந்து பதவியேற்பெல்லாம் ரத்து பண்ண போகிறாரு போவார் ரஜினி அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் போகிற சண்டையை இன்றைக்கி உலகம் பார்த்துக்கணும். இது வரைக்கும் போட்டது ரசிகர்களாக ஆதரவாளராக இப்போ நீங்கள் ஒரு ஆளும் கட்சியாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு எதிர்வினையும் உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர். யாருடைய அனுமதியும் இல்லாமல் ஒருத்தவங்களுடைய புகைப்படத்தை வீடியோ போடக்கூடாது. அரசு ஊழியராகவே இருக்கட்டுங்க, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அவங்க வீடியோ எடுத்து எப்படி போடுவீங்க? இது வந்து கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் வரும். ஆர்வ கோளாறுல பண்ணுறாங்க. ஒரு நாள் போனாப்புல எதுவும் மாறிடாது. பாத்ரூம்குள்ளே போகிறாரு, அங்கே கரையாக இருக்குது, உடனே நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? டெய்லி போய் பாத்ரூமில் பார்க்க முடியுமா? ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டி கொடுத்ததுக்கான காரணமே அதான். ஆமாம், சோசியல் மீடியாவில் வந்து கடுமையாக தாக்குது. அதாவது இப்போ வந்து அவங்க வந்து என்னென்னா முந்தியெல்லாம் வந்து சில வார்த்தையெல்லாம் போட்டு தான் திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தோண்டி எடுத்து வார்த்தையில் போட்டு திட்ட ஆரம்பிக்கிறப்ப ரஜினி என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் ரஜினியை ஓப்பனாக பேசக்கூடிய அளவு கொண்டு வந்துட்டு. நம்ம கூட இருந்த ஒருத்தர் நம்ம பார்த்த ஒரு ஆள் பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு, நம்மளோட வந்துருக்கலாமோ அப்படி எல்லாருக்கும் இருக்குது. இயற்கை தானே அது. AI பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் AI அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை AI-ஐ உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் AI அறிந்தால். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலுடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் சோசியல் மீடியா எல்லாரையுமே போட்டு ஒரு உலுக்கிச்சு. ஆனால் சூப்பர் ஸ்டார் 30 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை சோசியல் மீடியாவில் போட்டு டார்ச்சல் பண்ணி கடைசியாக அவரே இவ்வளோ தூரம் உட்காந்து இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் அவர் வாழ்க்கையில் கொடுத்தாரான்னு தெரில. அந்த அளவுக்கு வந்துட்டு விஜய் முதல்வராவதில் எனக்கு எந்த ஒரு பொறாமையும் கிடையாதுன்னு சொல்ல வச்சுட்டாங்க. என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டில்? ஒரு பழமொழி இருக்குது, ஊர்வாயை மூடினாலும் உளவாயை மூட முடியாதுன்னு சொல்லுவானுங்க. கிராமங்களில் ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு எப்படி பயப்படுவாங்கன்னா அந்த டீ கடையில் தெருமுனையில் ஆலமரத்துக்கு இல்லை உட்காந்து ஏதாவது வந்து பேசிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை ஊர்வாயை மூட முடியாதும்பாங்க. ஊர்வாயை உளவாயை மூட முடியாதும்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியாவை பார்த்து எல்லாரும் பயந்து தெரிச்சு ஓடக்கூடிய சூழ்நிலை. இது எப்படின்னா எல்லோருக்குமே வந்து சோசியல் மீடியாவில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும், ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், வீடியோ எடுக்கணும். சமீபத்தில் நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அது எனக்கு உண்மையிலேயே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. நீட் எக்ஸாம் நடக்குது ஒரு கல்லூரியில். பசங்களை வந்து அந்த உள்ளே அனுப்புகிறாங்க, எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே அனுப்புகிறாங்க. அதை பேரண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அந்த சென்டரில் 450 பேர் எழுதுகிறாங்க. 450 பேரண்ட்டுமே வீடியோ எடுக்கிறாங்க உள்ளே போகிறது, எக்ஸாம் உள்ளே போகிறது. சரி, போயிட்டு அவன் எக்ஸாம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எழுதிட்டு திருப்பி வர்றான். அங்கேருந்து லாங்லேருந்து வர்றதை எல்லாரும் கையில் உயரமாக கேமரா தூக்கி வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. ஒன்று அந்த பையன் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணினா கூட அந்த மெமரி நம்ம கேட்ச் பண்ணி வைக்கலாம். எக்ஸாம் எழுத போகிறதும் எடுக்கிறானுங்க வீடியோவை. எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த வீடியோ எடுக்கிறாங்க. அதை கூப்பிட்டு ஒரு பையனை கேட்டேன், எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? இல்லை அங்கிள், இது நாங்கள் வந்து வின் பண்ணிட்டு நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம்னா நாங்கள் வந்து ஹாப்பியாக ஒரு சாங் போட்டு வீடியோ போடுவோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு ஒரு போடுவோம். இதே வந்து ஃபெயிலாக போயிட்டோம்னா மண்ணில ஈரம்னு நாங்கள் பாட்டு போடுவோம் அப்படின்னு. ஏன்னா குடும்பமே இப்படியாடா இருக்கீங்கன்னா 400 பேருக்குமே வந்து அந்த அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. இதில் ஜாதி மதங்கள் எல்லாம் தாண்டி அவங்க வந்து கையில் ஃபோனை வச்சு இதை வந்து ஒரு வேற்று உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன். சோசியல் மீடியாவினுடைய ஆதிக்கம் அந்த மாதிரி இருக்குது.
அப்போ ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல பேருக்கு தெரியாத விஷயம், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் வச்சுங்களேன். 96ல் வந்து முதலமைச்சர் வாய்ப்புங்கிறது அவருக்கு வீட்டின் கதவை தட்டியது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 91, 96ல் வந்து ஏடிஎம்கே பீரியட் ஆட்சி, ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சியில் இருக்கிறாங்க. கடுமையான கெட்ட பேர், பீக் கெட்ட பேரில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சியை மாற்றணும்னு முடிவு பண்ணுறப்ப அன்றைக்கி மத்தியில் நரசிம்மராவ் கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது. திருப்பி அகெயின் வந்து காங்கிரஸ் அண்டு அதிமுக கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை உடனே எதிர்த்து என்ன பண்ணுறாருன்னா, மூப்பனார் இப்போ வந்து தனியாக ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க, திமுக கூட்டணிக்கு ஆதரவு பண்ணுறாங்க. அப்போ கலைஞர், மூப்பனார், சோ இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஜினிகிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக உங்களை அனௌன்ஸ் பண்ணுறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கி ரஜினி வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெயிச்சிருப்பார். முதலமைச்சர் வாய்ப்புங்கிறது அவருக்கு கதவை தட்டுது. ஏன்னா அப்போ ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கு ஒரு முட்டல் முதல் இருக்குது. ஜெயலலிதாவை வந்து கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருந்தார் ரஜினி. இதே கொடுத்துருக்காரு, அடுத்த முறை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமான வார்த்தை. அப்போ 96ல் ரஜினி என்ன ஆதரவு கொடுக்க போறாருன்னு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு மூப்பனாரும் சோவும் பார்த்துன்னு சொல்றாங்க, ரஜினி வந்து இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறேன்ட்டாங்க. ரஜினியின் ஆதரவு பெற்ற சின்னம் உதயசூரியன் சைக்கிள், அண்ணாமலையின் சைக்கிள். அந்த தமிழ்நாடு காங்கிரஸுடைய சின்னம் வந்து சைக்கிள். அவங்க விளம்பரம் என்ன பண்ணாங்கன்னா, அண்ணாமலையின் ஆதரவு பெற்ற சைக்கிள். சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த தேர்தல். அதிமுக, திமுக, தமாக கூட்டணிங்கிற வந்து ஒரு பெரிய வெற்றி. ஜெயலலிதா படுதோல்வி, அவங்களும் தோத்து போகிறாங்க. பர்கூரில் நின்று போட்டி போட்டு அவங்களும் தோத்து போகிறாங்க. பர்கூர் காங்கிரஸ் 2 தொகுதியில் 2லேயுமே தோத்து போகிறாங்க. அப்போ அந்த பர்கூரில் வந்து ஒரு ஒரு இளைஞர் ஒருத்தர் நிப்பாட்டி வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க, சுகவனம். அப்போ நான் வந்து அப்போ அந்த அறிவாலயத்தில் இருக்கிறேன், ஒரு அசைன்மெண்ட்டுக்காக இருக்கிறேன். ஒரு பிரச்சார ஜீப் இருக்குல்ல, அந்த நல்லா இன்னும் நினைவில் இருக்குது. அப்படியே 96 தேர்தலில் ஒரு பிரச்சார ஜீப்பில் முன்னாடி கலைஞர் படத்தை ஃபோட்டோவை கட்டி ஒல்லியாக ஒருத்தர் ஒரு வேஸ்ட் சட்டையை போட்டுட்டு மாலை போட்டு உள்ளே வர்றாரு. வந்தோடனே கலைஞர் சொல்கிறார், அப்போ ப்ரெஸ் மீட் நடந்துக்கிட்டு இருக்கு. கலைஞர் சொல்கிறார், யானையின் காதில் பூந்த சிறு எறும்பே வா வா. ஜெயலலிதா அவர்களை தோக்கடிச்சதுக்கு சுகவனத்தை, ஜெயலலிதா ஒரு யானையா, அந்த யானையின் காதில் பூந்த சிறு எறும்பா, யானையின் காதில் பூந்த சிறு எறும்பே வா, தம்பி சுகவனமே வா அப்படிங்கிறாரு. அப்படின்னு அறிவாலயத்தில் இருக்க ஆட்கள்லாம் அவரை தூக்கி கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு அரசியல் மாற்றம், அப்படி ஒரு அரசியல் நிகழ்வு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்துச்சு. அப்போ அதை வந்து வேணான்றார், அரசியல் வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டு இந்த கூட்டணிக்கு ஆதரவு வைக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு 2001க்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாயிட்டார். அங்கே பதவியேற்பு விழாவுக்கு நேர போனார். அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. அப்போ அரசியல் தொடர்புங்கிறது ரஜினியை பொறுத்த வரைக்கும் கடந்த 30 ஆண்டுகள் இருக்குது. மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸ் இருக்கப்ப சிதம்பரத்தோடு நெருக்கமாக இருப்பார். இப்போ வரைக்கும் சிதம்பரம், ஸ்டாலின், வைரமுத்து, ரஜினிகாந்த் இவங்களும் அரசியல் தாண்டிய நட்பு. இவங்களுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குது. இன்றைக்குமே ரஜினிகாந்த் நினைச்சார்னா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு உயரிய பதவியில் அவரால் உட்கார முடியும். ஏன்னா வந்து பாஜகவோடு மிக நெருக்கமாக இருக்கிறார். பாஜகவும் அவரை விரும்புச்சு. 2016ல் அந்த மாதிரி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுருச்சு, சிஸ்டம் சரியில்லை, எல்லாத்தையும் மாற்ற போகிறேன்னு வந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, போட்டி போட போகிறாருன்னே. அப்புறம் நல்லா இப்போ கொரோனா காலம், அப்புறம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு விஷயங்கள்லாம் வந்து ட்ராப் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு போயிடுச்சு. அதுக்கு விஜய் வந்தார், முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ எங்கே கிளப்பி விட்டாங்க அப்படின்னா, ரஜினி விஸ் விஜய்ங்கிற கான்செப்டே முதல்ல தப்பு. அதான் ரஜினி சொல்லியிருப்பார், இப்போ நான் வந்து எனக்கும் அவருக்கு 25 வருஷம் வித்தியாசம், ஒரு ஜெனரேஷன் கேப்பு, தலைமுறை இடைவெளி, டிகேடு கேப் பண்ணுறாங்க. அப்போ விஜய் பின்னாடி இருந்து பூஸ்ட் பண்ண ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரஜினி விஜய், ஏன்னா கடந்த 50 வருஷத்தில் தமிழ் சினிமா, இந்திய சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய, கதாநாயகன் நடிக்கக்கூடிய நடிகர் வந்து ரஜினி, கமல் தான். ஒன்றும் கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த உயரிய இடத்துல இருக்காரு, ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்காருன்னா, இப்போ விஜயை அதுக்கு ஈக்குவலாக கட்டமைக்கணும்னு அவங்க கூட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு வேலையை கடந்த 4-5 வருஷமாக செய்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த மோதல் வந்து ரஜினி விஜய் ரசிகர்கள் மத்தியிலையும் போச்சு. நம்ம பார்த்தோம் சோசியல் மீடியாவில். ரஜினி கமல் இருந்த ஒரு காலகட்டம் போய் ரஜினி விஜய்ங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்னென்னா ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. இவருக்கு உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய இவருக்கு காமெண்டேட்டர் இவர் தாங்கிறத ஒரு கட்டமைச்சாங்க. அதுவும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு வச்சுங்க. அதெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தார் விஜய், ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டார். இந்த பிரச்சனை இதோட முடியுமான்னு பார்த்தா, அடுத்து தோத்து போன பிறகு திமுக தலைவர் ஸ்டாலினை போய் பார்க்குறாரு ரஜினி. இவங்க என்ன கிளப்புறாங்கன்னா, ரஜினியும் ஸ்டாலினும் சேர்ந்து ஒரு சதி செஞ்சு விஜய் அரசியலுக்கு வர விடாமல் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் சேர்ந்து திமுக கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போகிறாங்க, விஜயை தடுக்கிறாங்க. அதுக்கு வந்து ரஜினி வந்து காரணம், எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க.
இதில் என்னன்னா இதை கிளப்பி விட்டது சில பத்திரிகையாளர்கள் கிளப்பி விட்டது அவங்க தான் கிளப்பி விட்டுருக்காங்க. ரஜினியை பொறுத்த வரைக்கும் எல்லோரு கூடயுமே ஒரு நட்பில் இருக்காரு. இப்போ நாளைக்கு திமுக ஒரு நிகழ்ச்சி நடத்துது அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் இருப்பார். பாஜக ஒரு நிகழ்ச்சி நடத்துது அங்கே இருப்பார். சிதம்பரம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுன்னா அங்கே இருப்பார். இதெல்லாம் கடந்த ஆண்டுகளே பார்த்துருக்கோம். ஒரே இதில் 3 இதுலேயும் போயிடும். சரி பார்ப்பாங்க. ஆட்சி இருந்தாலும் இல்லா விளையாட்டியும் இவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு பகை இருக்கு. ரஜினிகாந்த் வந்து இதை பார்த்து பொறாமப்பட்டாரு. ரஜினிகாந்துக்கு ஒரு சின்ன ஜலஸ் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது மனிதனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான் செய்யும். தான் சார்ந்த துறையில தான் அரசியல் வாய்ப்பு வந்ததெல்லாம் தட்டி கழிச்சிட்டோம், வேணாம்னு சொல்லிட்டோம். ஒருத்தர் வந்து புதுசா வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது மனிதனாகப்பட்ட எல்லாருக்குமே ஒரு சின்ன இது இருக்கும். அதற்காக இவர் வந்து பதவியேற்பெல்லாம் ரத்து பண்ண போறாருக்கு போவாரா விஜய் ரஜினி அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதோட அவர் எனக்கு இன்னைக்கு நினைச்சா கூட நாளைக்கு ரஜினி வந்து இன்னைக்கு மத்திய அமைச்சராகவோ ஒரு கவர்னராகவோ என்ன வேணாலும் பதவிக்கு வரலாம். ரஜினி நாளைக்கு நினைச்சாருன்னா உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இது வந்து முடக்குனாரு அப்படின்னு பழைய பகையை கொண்டு வந்து இப்போ வந்து கிளப்பி விட்டு அது சோசியல் மீடியா சண்டையை மாற்றி ரஜினியை வந்து வாரியர்ஸுக்கு பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் போகிற சண்டையை இன்றைக்கி உலகம் பார்த்துட்டு இருக்கு. இது வரைக்கும் போட்டது ரசிகர்களாக ஆதரவாளராக இப்போ நீங்கள் ஒரு ஆளும் கட்சியாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு எதிர்வினையும் உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர். முதல்ல நம்ம வந்து ஒரு அட்வைஸாகவே அவங்களோட சொல்கிறோம். செய்கிற வேலை வந்து உங்கள் நேரடியாக உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர். சமூக வலைதளங்களில் நீங்கள் வந்து ஜெயிச்சதுக்கு பிறகு மற்றவர்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு கட்டத்துக்கு எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா அவர் கெட்ட பேர் வந்து. உதாரணத்துக்கு என்னென்னா இப்போ எம்எல்ஏ விசிட்லாம் போகிறாங்க. எம்எல்ஏ விசிட் போகிறப்ப ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸராக இருப்பார். ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு சீனியர் ஆஃபீஸராக இருப்பார். ஒருத்தர் உடனே உள்ளே போகிறாரு, 10 கேமராவோட உள்ளே போகிறாரு, சினிமா படுத்த மாதிரி உடனே ஆக்ஷன் எடுக்கிறார், உடனே இது பண்ணுறாரு, உடனே கையை காப்பு திருக்கி விடுறாரு, கையை இது பண்ணுறாரு, உடனே பிஜிஎம் போடுறாங்க அப்படின்னும் போது இது அவர்களை பாதிக்கும். அந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்களை பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தன்மானம் இருக்குது. நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. அதை வந்து இத்தனை பேர் முன்னாடி வச்சு பண்ணி அவங்கள வந்து டாமினேட் பண்ணி நீங்கள் ஒரு வேலையை செய்கிறப்ப அது உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர். ஏன்னா இந்த முறை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் திமுகவுக்கு எதிர்த்து உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. முதல் முறை இல்லை. அது ஏன் வாக்களிச்சிருக்காருன்னா அது அரசியல்வாதிகளுடைய டாமினேஷன் இருந்துச்சு எங்களுக்குங்கிறதுக்காக தான் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் யாருடைய அனுமதியும் இல்லாமல் ஒருத்தவங்களுடைய புகைப்படத்தை வீடியோ போடக்கூடாது. அரசு ஊழியராகவே இருக்கட்டுங்க, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அவங்க வீடியோ எடுத்து எப்படி போடுவீங்க? இது வந்து கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக். ஆர்வ கோளாறுல பண்ணுறாங்க. ஒரு நாள் போனாப்புல எதுவும் மாறிடாது. பாத்ரூம்குள்ளே போகிறாரு, அங்கே கரையாக இருக்குது, உடனே ஆக்ஷன். நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? டெய்லி போய் பாத்ரூமில் பார்க்க முடியுமா? இது ஒரு விளம்பரத்துக்காக பண்ணாலும் கூட இது பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. நாளைக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் எங்களை வந்து வேலை செய்ய விடாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? இது ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர். இப்போ நீங்கள் வந்து ரீல்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல இல்லை, நீங்கள் உத்தரவு போடக்கூடிய இடத்துல இருக்கீங்க. இது நடக்கணும்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கிறீங்க. ஆர்டர் போடக்கூடிய இடத்துல இருக்கீங்க. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ரீல்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது. இப்போ நீங்கள் நான் ஆர்டர் போட்டால் நாளைக்கு கால் நடந்துடும். அதை சைலண்டாக செஞ்சுட்டு போயிடலாம். நம்ம என்ன சொல்கிறோன்னா புதுசாக யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க, செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது உங்கள்கிட்ட. அதுக்காக நம்ம சொல்கிறோம் கெட்ட பேர் வந்துடும், ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. அப்புறம் இது வந்து பழைய ஆட்சிக்கு இருந்த அதே கெட்ட பேர் என்னப்பா அவங்களும் பண்ணுற மாதிரி இவங்களும் பண்ணுறாங்கிற ஒரு வந்துடக்கூடாது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார். இப்போ நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணோம். இவர் என்ன பண்ண போகிறாரு பார்க்குறப்ப அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய நியமனம்ங்கிறது ஒரு ரொம்ப செலக்டடாக பறக்கி போடுறாங்க. ஒரு நேர்மையான ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஓரளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸர்ஸ் செலக்ட் போடுறாரு. இப்போ இந்த கவர்மெண்ட்டை ஒரு கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அது எந்த அளவுக்கு போகிறாருங்கிறது அடுத்தடுத்து பார்க்கலாம். அவருடைய ஸ்ட்ரெச்சருங்கிறது கரெக்டான ஒரு ஃபார்மாக செட் பண்ணுறாரு, கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறப்ப என்னென்னா பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துடும். அரசு ஊழியர் ஆசிரியர்கள் மத்தியிலே ஒரு இது வந்துடும். நீங்கள் என்ன அவங்க அப்போ அவர் குடும்பம் இருக்குல்ல, சோசியல் மீடியான்றதே ஒரு பார்த்து ஹேண்டில் பண்ண எதை வைத்து உள்ளே வந்தாங்களோ அதுவே உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் ஆயிரும். ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டி கொடுத்ததுக்கான காரணமே அதான். ஆமாம், சோசியல் மீடியாவில் வந்து கடுமையாக தாக்குதல். அதாவது இப்போ வந்து அவங்க வந்து என்னென்னா முந்தையெல்லாம் வந்து சில வார்த்தையெல்லாம் போட்டு தான் திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தோண்டி எடுத்து வார்த்தையில் போட்டு திட்ட ஆரம்பிக்கிறப்ப ரஜினி என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஒரு வாழ்த்துக்கள் தவிர நான் என்ன சொல்கிறேன்னா 2 பேரும் சந்திக்கிறது எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல வார்த்தை இல்லை. அவர் சொல்கிறாரு நான் ஒரு காரணமாக ஒரு இல்லாமல் ஒரு சும்மா நான் போய் சந்திப்பை விரும்பலை விஜய் கூட அப்படின்னு சொல்கிறாரு சார். இல்லை, அது 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரு சந்திப்பை நடத்திடணும். ஒரு முற்றுப்புள்ளியார். ஆனால் விஜய் போய் ரஜினியை சந்திப்பாரா, ரஜினி போய் ஏதோ இடத்துல ஏதோ ஒரு காமன் பிளேஸ்ன்னு வச்சுங்களேன். ஒரு அரசு நிகழ்ச்சியோ திருமண விழாவோ
இல்லை ஒரு பொது இடத்துலையோ 2 பேரும் சந்திச்சு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டாங்கன்னா முற்றுப்புள்ளி வந்துடும். ஏன்னா இந்த பதட்டம் வந்து அந்த ரசிகர்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் அடங்கிடும். அதை செய்யணும். அதை யார் செய்ய வரீங்க சொன்ன மாதிரி யார் அதை செய்ய போறா, யார் இந்த முன்னெடுப்பை முதல்ல எடுக்க போறாங்கன்னு தெரியல. சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் இன்னைக்கு ரஜினியை ஓப்பனா பேசக்கூடிய அளவு கொண்டு வந்துட்டு இருக்கு. இது ரஜினி அவர்களை பற்றி இன்னொரு கேள்வி சார். பொறாமப்படுறேன்னு சொல்கிறீங்க. விஜய் அவர் எம்ஜிஆர் என்டிஆரை விட மேலே நான் பார்க்குறேன். ஏன்னா அந்தளவு ஓட் பர்சன்டேஜ் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு எப்படிப்பட்ட ஆள் இப்படி வந்துட்டான் ஒரு பையன் அப்படின்னு நினச்சா நான் பொறாமப்படுறேன். நான் கமலை பார்த்து கூட பொறாமப்படுவேன். மேபி கமல் முதலமைச்சர், ஆனால் விஜய் பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு சார். இல்லை அதனால் சமகால போட்டியாளர்கள்ல கமல் ரஜினிங்கிற போட்டியில் தான் சினிமாவில் உருவாகி வர்றாங்க. அப்படிங்கும்போது அதில் என்ன காமெடின்னா ரஜினிக்கு முன்னாடி கமல் ஹீரோ ஆகிட்டார். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு காலத்தில் 2 பேரும் போட்டியாளராக மாறுறாங்க. கமல் ஹீரோ, ரஜினி வில்லன், இப்படி தான் சினிமாவில் போயிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு. அப்போ இவர் ஹீரோ வர்றாரு, அப்போ கமல் ரஜினி ஹீரோ அப்படிங்கிற போட்டி வருது. அப்புறம் ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வந்தால் கூட நம்மளுடைய போட்டியாளர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு பார்க்கலாம். அவருக்கு ஒரு பெரிய கேப்பே இருக்கு, 25 வருஷம் கேப் இருக்கு. இவருக்கும் பின்னாடி அரசியல் வாய்ப்புகள்லாம் வந்து வேணாம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது இப்போ வந்து என்னன்னா எல்லாருக்குமே ஒரு துறை சார்ந்த இருக்க இடத்துல டப்புன்னு ஒருத்தர் மேலே வந்துட்டாரு அப்படிங்கும்போது அவங்க எல்லாருக்குமே நம்ம கூட இருந்த ஒருத்தர், நம்ம பார்த்த ஒரு ஆள் பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு, நம்மளோட வந்துருக்கலாமோ அப்படி எல்லாருக்கும் இருக்குது. இயற்கை தானே அது, எல்லாருக்கும் இயற்கை தான். அதுக்காக ஒரு வெஞ்சன்ஸ் எடுத்து இவர் வந்து போய் வந்து இது பண்ணக்கூடிய அளவுக்கு போவார்லாம். அவர் அந்த வார்த்தையை சொன்னா அந்த அளவுக்கு போறவன் இந்த ரஜினிகாந்த் கிடையாது, பண்ண மாட்டார். அதை வந்து டேக் இட் ஈஸின்னு போயிட்டே இருப்பார் அவர். அப்படிங்க அந்த நினச்ச ஆன்மீகம் இமயமலை அப்படி இப்படின்னு அவர் லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பார். அவர் நினச்சிருந்தா தான் போய் முதலமைச்சர் ஆயிருப்பார். அப்போ இப்போ ஒருத்தர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. சோசியல் மீடியாவினுடைய தாக்குதலுக்கு ரஜினி ஆளாயிருக்கிறார், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். குஷி படம் உங்களுக்கு பிடிக்காது? பிடிக்கும், ஆனால் யாருன்னே தெரியாத ஆள் கூடலாம் உட்காந்து என்னால் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஜும் ஜும்